எல்லாருக்கும் வணக்கம். நான் பொன்னுசுவாமி கார்த்திக். நம்ம ஃபேமிலி குரூப்போட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி 8 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 9வது வருஷம் நாங்கள் என்டர் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்காக நாங்கள் நம்ம ஃபேமிலி குரூப்போட ஒவ்வொரு ஸ்டாஃப் அப்படின்றத விட ஒவ்வொரு லெஜண்ட், ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஹானஸ்ட், டெடிகேஷன், அதெல்லாம் தாண்டி இந்த வேர்டு என்னதான் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம், தமிழில் இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஸ்டாஃப் அப்படின்றத விட ஒரு ஒரு ஓனருக்கு, ஒரு முதலாளிக்கு மேலே ஒரு ஸ்டாஃப்கான புரிதல், அதை தாண்டி பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான செயல்கள், எல்லா விஷயமே ஒரு கம்பெனி அமையுதுன்னா ஒரு கம்பெனிக்கு எப்போவுமே பார்த்திங்கனாக்கா 50% நல்ல ஸ்டாஃப்ஸ் கிடைப்பாங்க, 50% ஒரு ஆவரேஜாக இருப்பாங்க, கம்பெனி மேலே சங்கடத்தில் இருப்பாங்க. ஆனால் இப்போது நம்ம ஃபேமிலி குரூப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 95% ஸ்டாஃப்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே ஓகேவாக இருக்கும். ஒரு 5% அது எங்கள் மேலே இருக்க குறையாக இருக்கலாம், எங்கள் மேலே இருக்க தப்பாக இருக்கலாம், நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணம் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 95% பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ராப்பர் கனெக்டடாக அவங்க ஸ்டாஃப் அப்படின்றத விட ஒரு ஓனருக்கு மேலே ஒரு புரிதலோட, விசுவாசத்தோட, ஒவ்வொரு ஸ்டாஃபோட உழைப்பாலையும் அவங்களோட அந்த தியாகத்தோட, அந்த நேர்மையான, அந்த உண்மையான எல்லா விதமான சிந்தனையால், செயல்படால் இன்றைக்கி கம்பெனி 9வது வருஷத்துக்குள்ளே போகுது. ஸோ அதுக்காக நம்ம ஃபேமிலி குரூப்போட ஒவ்வொரு ஸ்டாஃப், இப்போ நான் நம்ம ஃபேமிலி குரூப்போட நானும் ஒரு ஸ்டாஃப். இப்போது நாங்கள் எல்லாருமே என்னோடய டீம், எங்களோட ஆஃபீஸ், நம்மளோட ஆஃபீஸ், எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும், உங்களுக்கும், உங்களோட குடும்பத்துக்கும் என்னோட சார்பாகவும், அதே சமயத்தில் 5 மேனேஜிங் டைரக்டர்ஸ் அவங்க சார்பாகவும், அண்டு திரும்ப உங்களோட சார்பாகவும், எல்லா வகையிலுமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கும், ஏன்னா இது நம்ம கம்பெனி தான், உங்கள் சார்பாகவும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக நன்றியை தெரியப்படுத்திக்கிறேன். அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷத்தையும் தெரியப்படுத்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க நான் பெரிய நன்றி கடன் பட்டவனாக இருப்பேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நன்றின்றதை விட உங்கள் எல்லாருக்குமே எனக்கு அந்த வேர்ட் சொல்ல தெரியல. எல்லாருக்குமே மனசார உங்கள் எல்லாருக்குமே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய பெரிய நன்றி, பெரிய பெரிய நன்றி, பெரிய பெரிய நன்றி. ஏன்னா ஸ்டாஃப்ஸ்க்கு காமனாக எல்லா கம்பெனிலையும் அவங்கள நல்லவங்கன்னு சொல்கிறதும், அவங்க சரியாக வேலை பார்க்குறாங்க, ஸ்டாஃபால் தான் கம்பெனி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் கரெக்ட் தான். ஆனால் நம்ம ஃபேமிலி குரூப் பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு பெரிய காரணம் நம்மளோட இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல இடத்துக்கும், இன்றைக்கி இருக்கிற ஒரு வளர்ச்சிக்கும், இன்றைக்கி இருக்கிற ஒரு முன்னேற்றத்துக்கும், இன்றைக்கி இருக்கிற எல்லா விதமான ஒரு இடத்துக்கும் ஸ்டாஃப்ஸோட பங்களிப்பு. அப்படிங்கிறது ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா நானும் ஒரு ஸ்டாஃப். ஸோ உங்களோட, ஏன்னா அது ஸ்டாஃப்ன்ற வேர்டு அப்படின்னு வரும்போது அதை தாண்டி, ஏன்னா இப்போ நாமெல்லாம் மற்ற கம்பெனி எப்படி சொல்ல, இப்போ நம்மளோட கம்பெனியில் ஸ்டாஃப்ன்றதை விட உங்களை மாதிரி சிறந்த மனிதர்கள், உங்களை மாதிரி பீப்புள் நம்ம இப்போ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நல்லவங்கன்றதை விட இவ்வளோ ஒரு சரியானவங்களை இருக்க வச்சு தான் என்னாலையும் என்னால் அதை ஸ்டாஃப்ன்ற வேர்டு தாண்டி ஒரு நல்ல மனிதர்கள், உங்களை மாதிரி பீப்புளால் கம்பெனி இந்த இடத்துக்கு வரும்போது அதை கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஆகணுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வர மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் எல்லாரோட உழைப்பால் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது, உங்கள் எல்லாரோட நேர்மையான சிந்தனை, எல்லா விதமான செயல்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரியப்படுத்திக்கிட்டு, மற்ற ஸ்டாஃப்ஸும் நம்மள ஒன்றும் இல்லைன்றதை இந்த இடத்துல நம்ம எல்லாருமே அவ்வளோ தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கோம். இவ்வளோ பெரிய வளர்ச்சி, ஏன்னா மற்ற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய ஸ்டாஃப் என்ன மாதிரி பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் என்ன வந்திருக்குன்னு தெரியல. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8 வருஷத்தில் ஒரு 8 வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு தமிழ்நாடு, இந்தியா லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிஸ்னஸ் நம்ம ஒர்க் பண்ண, அனலைஸ் பண்ண, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் பண்ண, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற அளவுக்கு ஒரு 8 வருஷத்தில் வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இத்தனைக்கும் பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியோ யாரும் நம்ம வீட்டில் நம்மள மாதிரி பீப்புள் யாரும் வியாபாரமும் பெரிய தொழில், நம்ம எல்லோரும் கூலி வேலை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம மாதிரி சாதாரண மக்கள் இன்றைக்கி 8 வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்குனாக்கா அது என் ஒருத்தரோட உழைப்பு சத்தியமாக இல்லை. 100% உங்கள் எல்லாரோட உழைப்பு, உங்கள் எல்லாரோட சிந்தனை, உங்கள் எல்லாரோட செயல்பாடுகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து 5 மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஓவராலாக கம்பைன் பண்ணி எல்லா வகையிலையும் மொத்த பேரோடதையும் சேர்த்து எல்லாமே அப்படின்னு வரும்போது கம்பெனியோட இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு
இடம். இது கம்பெனின்னு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 265 ஸ்டாஃப் என்னோட சேர்த்து மொத்தமாக 265 பேர் மொத்தமாக ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸில். இது நம்ம ரொம்ப இனிஷியலாக ரொம்ப பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கம்பெனியில் வந்து ஆரம்பத்தில் ஒரு 11-13 பேர்கிட்ட இருக்கும், ஸ்டாஃப்ஸ் இருக்கும், 20 பேர்கிட்ட இருக்கும். ஆரம்ப காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் இதில் பேர் சொல்லியே சொல்லலாம். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு வந்து ஒரு வீடியோன்றதை விட இதை விட இன்னும் நம்ம இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு இடத்த விட நான் இன்னொரு 1-2 வருஷத்துக்குள்ளே ஒரு இடத்துக்கு வரதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு வரப்போ அந்த ஸ்டேஜில் இன்னும் பல கோடி பேருக்கு தெரிகிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து இருந்தவங்க இந்த வருஷத்தில் ஆரம்பித்து எல்லா விதமான செயல்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்துன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். உங்களோட ஒவ்வொருத்தரோட உழைப்பையும் உங்கள் ஒவ்வொருத்தர் பேரும், ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆஃபீஸ் எல்லாருக்கும் தெரியும் யார் யார் இருக்கீங்க, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி இன்னும் என் வாயில சொல்ல இன்னும் ஒரு இடம் தேவை, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னே வச்சுக்கலாம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது எத்தனை பேரோட உழைப்பு ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பெரிய தியாகம், எவ்வளோ பெரிய புரிதல், எல்லா விஷயத்தையும் பார்த்தா இன்னைக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. ஸோ இத்தனை வருஷத்தை நம்ம கடந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள், இத்தனை வருஷம் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம கடந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு உங்களால் இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸுக்கும், எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் என் சார்பாக, நம்ம கம்பெனி சார்பாக மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்றியை தெரிய வச்சுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் கண்டிப்பாக இப்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம கடக்கும்பொழுது ரெசல்யூஷன் எப்போவுமே அதை பண்ணலாம் இதை பண்ண எல்லோரும் எடுப்போம். அதுமாதிரி எல்லாருக்குமே தான் கண்டிப்பாக நம்ம கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். என்னோட சைட்லேருந்து நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டாக கன்வே பண்ணுறது, ஒரு டீம் மெம்பர்ஸ், டீம் லீடர்ஸ், சீஃப்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப விருப்பப்பட்டு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் நம்ம கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன். ஒவ்வொருத்தருக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னாக்கா, தெரியப்படுத்த விருப்பப்படுற காரணமும் ப்ளஸ் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னமும் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒர்க் ப்ராசஸ் பண்ணணுன்றது மட்டும்தான். இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 3-4 வருஷத்தில் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 150-170 பேராகுது. 150-170 பேர் மினிமம். மோர் தென் 200 பெரிய சந்தோஷம். சென்னையில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி அவங்க வந்து ஒரு பெரிய லக்ஸரி லைஃப்பை நல்ல நிலைமையில் ஒரு பெரிய படிப்பு, அவங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்க வந்து ஒரு சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் பெருசாக படிக்கணும். அவங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலம் நம்ம கம்பெனி மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு புத்திசாலி உருவாக்கி, நம்ம கம்பெனி மாதிரி நாளைக்கு உங்களோட பிள்ளைங்க வரும்பொழுது நம்ம கம்பெனி மாதிரி இதை விட ஒரு 1000 மடங்கு பெரிய கம்பெனி, லட்சம் மடங்கு, கோடி மடங்கு பெரிய கம்பெனி உருவாக்கி அவங்களுக்கு பேர், புகழ், வருமானம், சந்தோஷம், நிம்மதியெல்லாம் கிடைச்சி அவங்க பெருசாக வாழணும். சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குன்றது வெறும் வாயால் இல்லாமல் செயலால் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அது எப்படி இருக்கணுமோ அதுக்கான முயற்சி மட்டும் தான் நம்ம விஷன் அண்ட் மிஷன். ஸோ அதுக்கு எல்லோரும் கம்பைன் பண்ணி நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன மாதிரி உழைக்கிறோம், என்ன மாதிரி சிந்திக்கிறோம், என்ன மாதிரி புரிதலோட நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எவ்வளோ இடத்துல, எவ்வளோ விஷயத்தில், எவ்வளோ தியாகம், எவ்வளோ நேர்மை, எவ்வளோ உண்மை, பல இடத்துல பல விஷயத்தில் எல்லாருமே எக்கச்சக்கமான பேரோட எவ்வளோ விஷயத்தை பார்த்து மறைமுகமாக சந்தோஷப்பட்டிருக்கேன், மறைமுகமாக பெருமைப்பட்டிருக்கேன், மறைமுகமாக எவ்வளோ யோசிச்சிருக்கிறேன், மறைமுகமாக எக்கச்சக்கமான உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குதூகலமான விஷயங்கள், உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு பெரிய சந்தோஷம், பெருமை, ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு உணர்ச்சி இருக்கும் எப்போவுமே. ஏன்னா எவ்வளோ பேரோட நேர்மையான உண்மை, உழைப்பு, அதெல்லாம் எவ்வளோ விஷயத்தை பார்த்து கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். அதுக்கு எப்போவுமே யாரும் தயங்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். 100% அதுக்கான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வருஷத்தை நமக்கு கடவுள் வந்து பார்த்திங்கனாக்கா கொடுத்ததுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். நம்ம எல்லாருமே இயற்கைக்கு, இறைவனுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிச்சுப்போம். அதே சமயத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்வாதாரத்தை இன்னும் முன்னேற்ற முயற்சி எடுப்போம். கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிதலோட ஒவ்வொருத்தரும் உங்களோட கரெக்டான உழைப்பை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இந்த வருஷத்தோட அப்படின்றத விட இந்த வாழ்க்கையிலே ஒரு பெரிய கஷ்டன்றதை விட ஒரு பெரிய இழப்பு ஒரு விஷயம் அப்படின்னா கம்பெனியோட ஒரு பெரிய இதுனா, இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம், அதை தாண்டி ஒரு பெரிய இதுனா இப்போது மிஸ்டர் சரத்குமார் சார், த லெஜண்ட், அவங்களோட இந்த சார் இல்லாமல் போனது மட்டும்தான். அதுக்கு கண்டிப்பாக நான், நீங்கள், நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம எல்லாருமே வந்து அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். கண்டிப்பாக அவரோட ஆத்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்கணும். அவங்க குழந்தை அவர் நினச்சதை விட பெருசாக சாதித்து இந்த உலகத்துக்கு பேரும் புகழும் சேர்த்து அவங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு பெரிய சந்தோஷமான கௌரவமான வாழ்க்கை வாழணும். அவங்களோட ஒய்ஃப், அவங்க அம்மா, அவங்க தம்பி, அவங்க குடும்பம் மொத்தமும், அவங்க 2 அக்காங்க, அவங்க 2 அக்கா வீட்டு மொத்த குடும்பம்
அது போக அவங்கள சார்ந்த அவங்க குடும்பம் எல்லாமே ரொம்ப நல்லா வாழ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் சரத்குமார் சாருக்காக வந்து எப்போவுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிப்போம். அவரோட ஆத்மா சாந்தி அடைய அவர் எப்போ நம்ம கூட தான் இருப்பாங்க. மிஸ்டர் சரத்குமார் சாரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லோரும் கடவுளை வேண்டிப்போம். இந்த வருஷத்தோட இதுதான் மொத்த வாழ்க்கையோட ஒரு பெரிய இழப்புனா இந்த விஷயம் தான். மற்றபடி இப்போது இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸ்க்கும் தெரியப்படுத்த விரும்புகிறது எல்லாருக்குமே, அது இப்போ டீம் அது எப்படின்னா இப்போ எல்லாருக்குமேன்றது எனக்கும் மேனேஜிங் டைரக்டர்ஸ், டீம் மெம்பர்ஸ், டீம் லீடர்ஸ், சீஃப்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்த விருப்பப்படுறது நம்ம கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷன் கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறது, கம்பெனி பெருசாக எடுத்துகிட்டு போகிறது. அதே சமயத்தில் இதோட நோக்கம் விஷன் அண்ட் மிஷன் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய இடம் அடுத்த ஒரு 4-5 வருஷம் அதிகபட்சம் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேஸ் 5 வருஷம், இன்னொரு 4 வருஷத்தில் 3-4 வருஷன்றதான் மைண்டில் இருக்கிறது. நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவர் ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் மேக் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் தாண்டி நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற 170-200 பேர், 200 பேருக்கு மேலே போகும் தான் பெரிய ஆசை. 100% 170 பேருக்கு 200 பேர் குறைஞ்சது சொந்த வீடு சென்னையில், பெரிய வாழ்வாதாரம், அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுல அவ்வளோ பெரிய ஸ்கூல்ஸ், பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் அப்பேற்பட்ட படிப்பு, பெரிய பெரிய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். இன்னொரு 10-15-20 வருஷத்தில் நாளைக்கு உங்களோட பிள்ளைங்க வரும்பொழுது, உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ இந்த சமுதாயத்துக்கு வரும்பொழுது நம்ம கம்பெனியை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு அவங்க பெருசாக பேர் புகழ் வருமானம் பெரிய லெவலில் சாதிக்கணும், பெருசாக வாழணும், கோடி மடங்கு கணக்கில் பெருசாக வாழணும். அதுதான் கம்பெனியோட விஷன் மிஷன். இதை புரிஞ்சு நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எப்படி வந்து தெளிவாக இன்னும் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ தான் இருக்கிற விஷயங்கள். மறுபடியும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் எல்லாருக்கும் நம்ம ஸ்டாஃப்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆஃபீஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும், ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள்லேருந்து கம்பெனிக்காக எனக்காக எவ்வளோ விஷயத்தில் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் இந்த தியாகம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு புரிதல், பணம் இல்லாத ஒரு புரிதல், வருமானம் இல்லாத ஒரு புரிதல், சம்பளம் இல்லாத ஒரு புரிதல், நம்ம கம்பெனிக்காக ஏற்றுக்காத அசிங்கம் இல்லை, பார்க்காத கஷ்டம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி கம்பெனிக்காக அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எவ்வளோ எல்லாருமே, இப்போ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எல்லாருமே எல்லா ஸ்டாஃப்ஸ் அப்படின்றதோட இது வேர்டு வைஸ் வந்து எப்படின்னு தெரியல. அதுதான் வந்து இப்போது நம்ம ரீசெண்ட் டைம் எம்பீரியர், கிங் பின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். உங்களை மாதிரி இந்த ராஜாக்கள் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ எங்கே யார் வேலை பார்த்தாலும் எல்லாரும் புகழ்ந்து தான் பேசுவாங்க, அதில் எதுவும் பெருசாக இல்லை. இப்போ நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கும் உங்களுக்குள்ள புரிதல் அப்படின்னு நம்ம ஆஃபீஸை பொறுத்த அப்படின்னா, இப்போ நான் உங்களை புகழ்ந்து பேசவே இல்லைன்னா கூட, உங்களை நான் எவ்வளோ திட்டினாலும் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் என்ன நான் உங்களை மட்டமாக சொன்னால் கூட உங்களோட புரிதல், பல பேரோட புரிதல் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு பெரிய புரிதல் இருக்கும். அப்படியே இல்லைன்னா கூட வருத்தம் இருந்தால் கூட அதை வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணல என்னன்னு சொன்னால் அதுக்கு ஏற்றுக்கிற அளவுக்கு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு நார்மல் ஆஃபீஸ், நார்மல் ஹியூமன் பீயிங்கை தாண்டிய ஒரு புரிதல், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா வகையிலும் எல்லாருக்கும் அமைவான்னு தெரியல. இந்த வாய்ப்பை கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் கடவுள் கொடுத்தாங்க, அதுக்கு கண்டிப்பாக கடவுளுக்கு எப்பயும் நன்றி. அதே சமயத்தில் எந்த அளவுக்கு அந்தளவுக்கு நம்ம எல்லோரும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு, நம்ம கம்பெனியோட விஷன் அண்ட் மிஷனை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நல்லா வாழறதுக்கு வழியை தேடுவோம். நம்ம விடவே கூடாது, காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. இது எனக்கும் புரியணும், மேனேஜிங் டைரக்டர்ஸ் 5 பேருக்கும் புரியணும், டீம் லீடர்ஸ்க்கு புரியணும், சீஃப்ஸுக்கு புரியணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு புரியணும், ஆஃபீஸில் ஒவ்வொருத்தருக்கும், எல்லா டீம் மெம்பர்ஸ்க்கும் புரியணும், எல்லாருக்கும் புரியணும், எனக்கும் புரியணும். கம்பெனியோட விஷன் மிஷன் என்னது நல்லா வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், நல்லா வாழணும். இது ஒன்று தான். இது எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்க சில தேவையில்லாத விஷயங்களை விட்டு நல்ல விஷயங்களை நம்ம இன்னும் கற்றுக்கிட்டு எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கலாம் பார்ப்போம். 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷத்துக்குள்ளே போகிறோம். ஸோ இதுக்காக உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எப்படின்னா கிங், குவீன், உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம கம்பெனியோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு ஆல். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி.